டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். தெற்கு ரயில்வேயில் தொடர்பு மொழியாக ஹிந்தியை பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவால் ரயில்வே பணியாளர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மத்திய அரசின் நடவடிக்கை மறைமுக ஹிந்தி திணிப்பு என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் அரசியல் கட்சிகள் மீண்டும் ஒரு மொழி போருக்கு வித்திட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்துள்ளனர். இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டின் அரசியல் களம் எப்போதும் தகித்து கொண்டே இருக்கும். நாட்டின் எந்த மூலையில் இந்தி வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டாலும் முதல் எதிர்ப்பு குரல் தமிழ்நாட்டிலிருந்துதான் எழும். ஏனெனில் மொழிக்காக உயிரை தியாகம் செய்தவர்களின் இறுதி சுவாசம் காற்றில் பரவி கிடக்கும் மண் இது. இப்படி நீரு பூத்த நெருப்பாக அமிழ்ந்து கிடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான இந்த அனலை மீண்டும் விசிறிவிட்டு வேடிக்கை பார்க்கிறது மத்திய அரசின் புதிய அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் தென் மாநிலங்களை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வே, தென் மத்திய ரயில்வே மற்றும் தென்மேற்கு ரயில்வேக்கு மத்திய அரசு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மக்களுடன் தொடர்பு கொள்ளும் அனைத்து இடங்களிலும் அதிகளவில் இந்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாக ரீதியிலான அறிவிப்புகள், அறிக்கைகள், ஆவணங்கள் உள்ளிட்டவை இந்தியில் இருக்க வேண்டியது அவசியம் என்று உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக டிக்கெட் கவுண்டர்களில் தொடர்பு மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதுதான் பணியாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. தென்னக ரயில்வேயை பொறுத்தமட்டில் பெருமளவில் இந்தி பேசாத தென் மாநிலத்தவர்களே பணியாளர்களாக உள்ளனர். அப்படி இருக்கும்போது தொடர்பு மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்ற உத்தரவு மறைமுக இந்தி திணிப்பு முயற்சியே என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி தமிழ் பேசும் மக்கள் அதிகளவில் பயன்படுத்தும் தமிழக ரயில் நிலையங்களில் இந்திக்கு அதிக முக்கியத்துவம் தரச் சொல்லியிருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. ஏற்கனவே டிக்கெட் கவுண்டர்களில் வடமாநிலத்தவர்களை அதிகளவில் பணி அமர்த்தி வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசு அறிவிப்புகளையும் அறிக்கைகளையும் இந்தியில் இருக்க வேண்டும் என சொல்லி இருப்பது மறைமுகமான இந்தி திணிப்பு அல்ல, நேரடி திணிப்புதான் என சாடி இருக்கின்றனர் அரசியல் கட்சி தலைவர்கள். தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கபளீகரம் செய்வதுதான் பாஜகவின் எண்ணமாக இருப்பதாக விமர்சித்துள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எழிலரசன், குறிப்பிட்ட மொழி பேசும் சிலருக்காக பெரும்பான்மையான மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் மொழியை திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் வலுக்கட்டாயமாக இந்தியை திணித்தால் தமிழ்நாடு மீண்டும் ஓர் மொழி போருக்கு தயாராகும் என தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மொழி போரால் ஏற்படும் பின்விளைவுகளுக்கு மத்திய அரசுதான் பொறுப்பு என்றும் பகிரங்கமாக எச்சரித்தார். எந்த மொழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும் என்பது முழுக்க முழுக்க எங்கள் உரிமை எனும் செல்வ பெருந்தகை தொடர்ந்து தமிழ்நாடு மீது மொழியை வைத்து படையெடுப்பு நடத்துவதாக மத்திய அரசை விளாசி இருக்கிறார். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டின் மொழி கொள்கையை சீண்டி பார்த்ததன் விளைவாக ரயில் நிலைய இந்தி பெயர்கள் கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டு கடும் விளைவுகளை சந்தித்த மத்திய அரசு திட்டமிட்டே மீண்டும் மொழி உணர்வை கிளப்பி வேடிக்கை பார்க்க நினைக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமில்லாமல் சமீப நாட்களாக தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருக்கும் நிலையில் அவர்களின் வசதிக்காக ரயில்வே முழுவதும் இந்தியமயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநிலத்தவர்கள் மொழி ரீதியிலான சவால்களைத்தான் பிரதானமாக சந்திப்பார்கள். ஏனெனில் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், பேருந்து நிலையங்கள் என அனைத்திலும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் மட்டுமே அறிவிப்புகளும் பெயர்களும் இருக்கும். அதனாலேயே பலரும் தமிழ்நாட்டில் நிரந்தர பணியை தேர்ந்தெடுத்து இடம் பெயர தயங்கி வந்தனர். இந்த நிலையில்தான் வடமாநிலத்தவர்களின் வசதிக்காக மக்கள் பயன்பாடு அதிகமுள்ள இடங்களில் மத்திய அரசு இந்தியை கட்டாயமாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்கள் வாக்குரிமை பெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது இந்தியோடு சேர்த்து இந்தி பேசும் மக்களையும் தமிழ்நாட்டில் திணித்து தேர்தல் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறதா பாஜக என அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.